Hi children, exercise 6.2 objective type questions. 9th one, data is a collection of. So இது கொடுத்திருக்க data அப்படின்றது எதோட collection அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர்ஸா, வேர்ட்ஸா, மெஷர்மெண்ட்ஸா இல்லை எல்லாமேவா. ஸோ கொடுத்துருக்க டேட்டான்றது எதா வேணாலும் இருக்கலாம் இல்லையா, நம்பராக இருக்கலாம், அது வேர்ட்ஸாக இருக்கலாம், மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் த த்ரீன்றதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் அக்கர்ஸ் இன் த கிவன் டேட்டா இஸ் கால்டு. இப்போ ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் இன்டர்வல் 10 to 20 அப்படின்ற கிளாஸ் இன்டர்வலில் 5 அப்படின்னு கொடுத்ததுனா அது என்னன்னு சொல்லணும், நம்ம ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, அது என்னது ஃப்ரீக்வன்சி. The difference between the largest value and the smallest value of the given data என்னது, அடிக்கடி நம்ம போடுறதான் range. The data that can take values between a certain range is called. certain rangeக்குள்ளே இருக்க வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம grouped data. ஸோ certain rangeக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்னது grouped data. Inclusive series is a dash series. ஸோ இன்க்ளூசிவ் சீரீஸ்னால் என்னது, அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குது. இப்போ 10 to 20, 20 to 30. இப்போ இதில் வந்து என்னது, இதோட அப்பர் லிமிட்டு தான் இதுக்கு வந்து என்ன வருது, லோவர் லிமிட்டாக வருது. ஓகேவா, இப்போ இதை எடுத்துக்கலாம். 11 to 20, 21 to 30. இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட் அப்படின்னு தனியாக பிரிச்சிருக்கா. இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். ஸோ இந்த இதுக்கு சொல்லும்போது இதை லோவர் லிமிட் சொல்லுவோம், இது அப்பர் லிமிட். பட் இந்த அப்பர் லிமிட்ன்றது என்னது, அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூக்கு லோவர் லிமிட் ஆகுது. அப்போ இது வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு, இதுதான் லோவர் லிமிட், இதுதான் அப்பர் லிமிட் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டோம். அடுத்த சீரீஸ் பாருங்கள், இதுதான் லோவர் லிமிட், இதுதான் அப்பர் லிமிட் சொல்லிட்டோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா லோவர் லிமிட் இது, பட் அப்பர் லிமிட் என்ன ஆகுது, அடுத்த சீரீஸ்க்கு கண்டினியூஸ் ஆகி வருது. ஓகேவா, அப்போ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ், அப்பர் லிமிட்டை இது எக்ஸ்க்ளூட் ஆகி இருக்குது. இப்போ இதில் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேர் இன்க்ளூசிவ் சீரீஸ். ஓகேவா, அப்போ இன்க்ளூசிவ் சீரீஸ் எப்படி வருது, 11 to 20, அடுத்து 21 to 30. ஸோ இது டிஸ்கண்டினியூ ஆகி வருது. ஓகேவா, இது பாருங்கள் 10 to 20, 20 to 30 அப்படின்னு கண்டினியூஸாக வருது. ஸோ இன்க்ளூசிவ் சீரீஸ் என்ன இருக்கும், எப்பயுமே ஒரு டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளூசிவ் சீரீஸ் டேஷ் சீரீஸ். அப்போ டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ், இன்க்ளூசிவ் சீரீஸ் இது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இன் அ கிளாஸ் இன்டர்வல் த அப்பர் லிமிட் ஆஃப் த ஒன் கிளாஸ் இஸ் த லோவர் லிமிட் ஆஃப் த அதர் கிளாஸ். இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ அப்பர் லிமிட் வந்து இப்போ 10 to 20 அப்படின்னா அடுத்து 20 to 30. ஸோ இதோட அப்பர் லிமிட் வந்து அடுத்ததுக்கு என்னவாக இருக்குது, லோவர் லிமிட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது என்னது, எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ். ஓகேவா, இப்போ தானே பார்த்தோம் நம்ம, அதே தான். த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா இஸ். ஸோ குரூப்டு டேட்டா வந்து என்னது, ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், இது எல்லாமே என்னது குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அன்குரூப்டு டேட்டான்றது என்னது, பை சார்ட். நெக்ஸ்ட் ஒன், histogram is a graph of a dash frequency distribution. histogram என்ன சொல்லியிருக்கோம், கண்டினியூஸாக இருக்கணும். 10 to 20, 20 to 30, 30 to 40 அப்படின்னு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ histogram is a graph of continuous frequency distribution. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், 17th one, a dash is a line graph for the graphical representation of the continuous frequency distribution. continuous frequency distributionக்கு என்ன படுத்திருக்கோம், histogram. அதே மாதிரி என்னது ஃப்ரீக்வன்சி பாலிகனும் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எ லைன் கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்றது என்னது, நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது. எதை வந்து லைனில் போடுவோம், ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக. நெக்ஸ்ட் 18th ஒன், த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப்டு டேட்டா இஸ். குரூப்டு டேட்டானா என்னது, ஹிஸ்டோகிராம் தான் குரூப்டு டேட்டா. பை சார்ட் வந்து என்னது உங்களுக்கு, அன்குரூப்டு டேட்டா. ஸோ ஹிஸ்டோகிராம் தான் ஆன்சர். தேங்க்யூ.